வீக்லி ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தோசை செய்யுங்க. 2 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஃபில்லிங்கா, எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கம்ப்ளீட்லி புரோட்டீன் பேக்டு இந்த தோசாவை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த தோசையோட மெயின் இன்கிரீடியன்ட் ராஜ்மா தான். ராஜ்மா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி வாசனை வரும். அதில் மசாலாலாம் சேர்ந்து வராதுன்றதுனால இதில் நான் வந்து 1/2 கப் அளவு ராஜ்மா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு அண்ட் பச்சரிசி இல்லைனா புழுங்கலரிசி. நான் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா 3 டைம்ஸ் அது வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு அரிசி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். 2 பேட்சாக அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு கூடவே வந்து மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசை தவா வச்சுட்டு உங்களுக்கு மெல்லிசாக வேணும்னா மெல்லிசாக போட்டுக்கலாம். இல்லை திக்காக அடை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் ஜஸ்ட்டு மொறுன்னு வேணும்னு மொறு தோசை மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு நல்லா 2 சைடும் குக் ஆகணும். ஏன்னா அந்த பருப்புங்கிறதுனால வேக லேட் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் 2 சைடுமே. ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக நல்லா ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.